ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 4+1 4 சுவிட்ச் ஒரு சாக்கெட் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருவோம். பாருங்க, இது வந்து 6 மாடல் பாக்ஸு. அதில் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதிலே ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதில் 4 சுவிட்சு. நம்ம ஒரு சுவிட்சை நான் வந்து ப்ரெஸ் டைப் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு மாடல் அதுதான் நல்லா இருக்குன்றதுனால நான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஸ்க்ரூ டைப் வேணாலும் இருக்குது. நம்ம இது வந்து ப்ரெஸ் டைப்பு. அதனால் ஒவ்வொரு சுவிட்சையும் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக பார்த்து இது பண்ணுங்க. அந்த பின் மாதிரி இருக்கும், அதை போட்டு லாக் பண்ணுங்க. லாக் ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொரு சுவிட்சையாக போட்டுக்கங்க. 4 சுவிட்சு போட்டுக்கணும். இது போல் வீடியோலாம் நிறைய நான் உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி கனெக்ஷன்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் வந்து எலக்ட்ரிக்கலில் கிட்டத்தட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுக்காக நான் பெரிய மேதாவி அப்படிலாம் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு நான் சொல்கிறேன். வாங்க சாக்கெட் போட்டுக்கலாம். சாக்கெட் எல்லாமே ப்ரெஸ் டைப் தான். பாருங்கள், 2 பட்டன் இருக்கு. அந்த லாக் வந்து 2 லாக் இருக்கு அதில். இந்த சாக்கெட்டில் மட்டும் ப்ரெஸ் டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பழைய காலத்துலலாம் நான் பிளேட்டு வாங்கி அதை கட் பண்ணி அதை ஹோல்ஸை போட்டு அதுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கணும். இப்போ எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு இது வந்து பேஸ் லைன் தரணும். அதை வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக 4 சுவிட்சுக்கும் ஒரு லூப் மாதிரி கொடுத்துடணும். அதுக்கு நம்ம வந்து இந்த இன்சுலேஷன் எடுத்துகிட்டு அந்த கம்பி மட்டும் எடுத்துக்குவோம். அது எவ்வளோ லென்த்து அந்த 4 சுவிட்சுக்கும் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, 4 சுவிட்சுக்கும் வர மாதிரி கட் பண்ணிட்டேன். நல்லா முறுக்கிட்டு நல்லா 4 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு இனிமேல் 4ஐயும் லூப் பண்ணிடணும். இதுதான் மெயின் லைன் கொடுக்கணும். அதனால் எல்லாத்துக்குமே பேஸ் பண்ணுவீங்களா, அதனால் 4ஐயும் லூப் பண்ணிட்டோம்னா 4த்துக்கும் போயிடும். எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிட்டு அந்த அந்த கம்பியை அப்படியே லூப்பாக கொடுத்துருங்க. உள்ளே தள்ளிட்டு 2 எண்டையும் எக்ஸஸ் ஆக்கிறத அப்படியே மடக்கி விட்ருங்க. முதல்ல இந்த எண்டையும் அந்த எண்டையும் டைட் பண்ணிடலாம். எக்ஸஸ் ஆக்கிறத அப்படியே மடக்கி விட்டுட்டு டைட் பண்ணுங்க. நடுவில் மட்டும் ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணாமல் வச்சிடலாம். ஏன்னா லைன் கொண்டு கொடுக்குறீங்களே, இன்புட் லைனு. அதனால் மற்ற 3 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாருங்கள், சாக்கெட்டில் வந்து எப்பயுமே வந்து நமக்கு ரைட் சைடு தான் லைன் வரணும். நீங்கள் அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் பாருங்கள், எல்லு என்னன்னு கொடுத்துருக்கோம். எல்லு தான் லைனு. சுவிட்சிலேருந்து இப்போ எடுத்து கொடுத்துருங்க. அந்த லைன்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த சுவிட்சோட இன்னொரு டெர்மினல் இருக்குதுங்களா, அதில் கொடுத்துருங்க. அதாவது லூப் கொடுத்துக்கிறதுல கொடுக்கக்கூடாது. அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் கொடுத்துடணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது வந்து ஹோல்டர் எடுத்துக்கலாம். ஹோல்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். ஹோல்டர் இது மாதிரி ஒரு 3 ஹோல்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஹோல்டர் நல்லா அந்த பின் வந்து பல்பு போகிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஹோல்டர் கவருக்குள்ளே விட்டுட்டு அது நல்லா ஒயர்லாம் வந்து தின்னாக தான் இருக்கும். அதனால் நல்லா முறுக்கிட்டு 2ஆக மடக்கி கூட இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவில் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ரெட் கலர் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். ஒயிட் வந்து நியூட்ரலு. அதனால் ரெட் கலரை மட்டும் ஒவ்வொரு சுவிட்சிலையும் கொடுத்துருவோம். 3 ஹோல்டர் கொடுப்பேன். 3 லைட் லேப் கனெக்ஷனுக்காக இதில் பேஸு நியூட்ரல் கொடுத்துட்றோம். ஹோல்டரில் பேஸு நியூட்ரல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே போல் 3 ஹோல்டரும் கொடுக்கணும். கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுங்க, லூஸ் இல்லாமல். இந்த ஒர்க்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சவங்க செய்யுங்க. தெரியாதவங்க செஞ்சு கரண்ட்டில் உயிருக்கு ஆபத்தானது.
டேஞ்சரு. அதனால் பார்த்து சேஃப்டியாக வேலை செய்யணும். தெரியாதவங்க செய்யாதீங்க. தெரிஞ்சவங்கள வச்சு செஞ்சுடுங்க. வேறு இன்னொரு ஹோல்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. 3 ஹோல்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. 1 வந்து சுவிட்ச் சாக்கெட் கொடுத்தாச்சு. மற்ற 3 இதுக்கு வந்து ரெட் கலரை வந்து இன்னொரு பாயிண்ட்ல கொடுத்துருவோம். சுவிட்சோடைய இன்னொரு பாயிண்ட் ஒரு இதில் வந்து டைரெக்டாக பேஸ் கொடுத்துருக்கீங்களா, இன்னொரு பாயிண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குல்ல, ஒன்று ஒன்றா கொடுத்துருவோம். இது ஒயிட் கலர் வந்து அது நியூட்ரலு, அது அப்படியே தனியாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு ஹோல்ட்லையும் அது மாதிரி கொடுத்துருவோம். கீழே 2வது இதில் ரெட் கலர் கொடுத்துருவோம். அதையும் ஒயிட்டு அப்படியே வச்சுக்குவோம். அதே மாதிரி 3வதையும் கொடுத்துருவோம். இன்னொரு ஹோல்டரையும் கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு 2 ஹோல்டர் கொடுத்தேன். அப்போ இன்னொரு ஹோல்டர் மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். வேறு 3 ஹோல்டரும் கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட்டெல்லாம் ஒயிட்டெல்லாம் நியூட்ரலு. அது 3 ஒயிட்டையும் அப்படியே முறுக்கிட்டு அதுக்கு நம்ம இன்புட்டு கொடுப்போம் இல்லைங்களா. பாருங்கள், ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒரு ஹோல்டர் இருக்கு. இப்போ 3 ஒயிட்டையும் ஒன்றா முறுக்கி அதில் நியூட்ரல் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த ஒயரையும் முறுக்கி இருக்கிறேன். லூஸ் கனெக்ஷன் இல்லாத நல்லா டைட்டாக முறுக்கிட்டு அந்த சாக்கெட்டில் ஒரு டெர்மினல் இப்போ சுவிட்சு கண்ட்ரோல் ஒரு டெர்மினலில் நியூட்ரல் இருக்குதுல்ல, எண்ணெய் அதில் கொடுத்துருங்க. நல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு நல்லா உள்ளே கொடுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இழுத்து பார்த்துக்குங்க, வரக்கூடாது. பாருங்கள், பிளாக்கை வந்து நியூட்ரல் கொடுத்துட்டேன். இப்போ அந்த எல்லோ வந்து பேஸு. இதில் வந்து நான் உங்களுக்கு லூப் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு கம்பி ஒன்று லென்த்தாக. அதில் நடுவில் ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா 4 சுவிட்சுக்குமே லைன் வந்துடும். அவ்வளோதான், கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாக்கெட்டு இது ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து சாக்கெட்டுக்கு போகுது. 2வது சுவிட்ச் வந்து ஹோல்டருக்கு போகுது. இப்போ நான் சப்ளை கொடுக்குறேன். நான் டம்பரையே கொடுக்கறதுனால ஒயர்லேயே கொடுக்குறேன். நீங்களும் அப்படியே கொடுக்கூடாதீங்க, ப்ளக்கை வச்சு கொடுத்துங்க. அப்புறம் லைன் டச் பண்ணி பார்த்துட்டேன், லைன் வந்துடுச்சு. இப்போ அப்படியே கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சுவிட்சு போடுறேன். ஃபஸ்ட்டு லைட் எரியுது. 2வது சுவிட்சு நான் ஹோல்டரை மாற்றி வச்சுக்கிறேன், நீங்கள் உடனே மாற்றிக்காதீங்க. பாருங்கள், 3 பல்பும் எரியுது. 3 சுவிட்சும் போட்டால் 3 பல்பும் எரியுது. ஒன்றா ஆஃப் பண்ணிங்க. இது வேறு சிம்பிள் வேலைலாம் நம்மளே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ளக்கில் வந்து லைன் வருதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதையும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சுவிட்சு போட்டவுடனே லைட் எரியுது பாருங்கள். டியூப்லைட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அது பின்னோடு இருக்குது பாருங்கள், 2 பின்னு கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், மறுபடியும் ஒவ்வொரு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். 3 ஹோல்டர் லைட் இருக்குது, ஒரு டியூப்லைட்டு. 4 சுவிட்சுமே ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ஷன் அடுத்த வீடியோவில் வேறு வீடியோ போடுறேன். பாருங்கள், அந்த லைன் டயக்ராம் எப்படிங்கிறதையும் உங்களுக்கு லைன் டயக்ராமோட வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ரெட்டு தான் பேஸு, பிளாக்கு தான் நியூட்ரலு. இது போல் வீடியோ நான் உங்களுக்கு நிறைய போடுறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.